மாத்திர நீ பேச மாத்திர நீ சரியில்லை ஒத்து வராது பாது எனக்கு. பாய் பாய் மனசு பண்ணு பாய். நான் சொன்னது என் குதிரைய கைத செல்லமா கூப்பிடுவேன். அப்ப நான் என் பேர்ல உங்களுக்கு ஆசை இல்ல அப்போ? இல்ல அப்படி சொல்ற நீ. வாணா நான் போயினே இருக்கேன் இல்ல குதிரை தான் பாய் வக்காரு பாய். நான் போயிட்டு இருக்கேன் பாய். பையில பழம் இதெல்லாம் வச்சுக்கோங்க பாய். எங்க வர பாய்? இது உனக்கு சொல்லணும்னா எப்படி சொல்றது தெரியல எனக்கு. புரியற மாதிரி சொல்லு பாய். நீ புரிஞ்சுபியா மாட்டியான்னு தெரியலையேப்பா பார்த்தா. நல்லா புரிஞ்சுக்கோ பாய். சொல்லு பாய். புரியறியா தான் இருக்க நீ. ஆள் சரியில்லையே. நடமாட்டமே சரியில்லையே வந்து. பரவாயில்ல பாய் சொல்லு. இல்ல உனக்கு புரியுமான்னு டவுட்டா இருக்குது. நீ சொல்லு பாய் நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுபியா? சரி மோழிக்கே வரேன். மெரினா பீச் தெரியுமா? மெரினா பீச் தெரியும். மெரினா பீச் அதுல உள்ள ஒரு பின்னாடி ஒரு ரோடு போயிட்டு இருக்கும். அங்க நீ உங்க குதிரை வண்டி எல்லாம் ஓட்டுவீங்களா? சொல்லு பாய். குதிரை அவங்க தனியா ஓட்டுவீங்களா? வண்டி எடுத்து கூட குதிரையை தனியா ஓட்டிட்டு இருப்பீங்க. குதிரை போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஒரே இடத்துக்கு திருப்பி. அப்படியா? அங்க இருக்குதுல்ல, அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள பார்சாதிகள் தெரியுமா? அதான் நம்ம சாரதி குதிரை வண்டி ஓட்டுற அவர் நம்ம குருநாதன் அவரு குதிரை வண்டி தான் ஓட்டுறாரு. அந்த சாரதி ஓ உனக்கு அப்போ விஷயம் தெரியும். அவரு தெரியும். பார்சாதியை தெரியும். யார் விஷயம் தெரியாது? வேற தெரியாது. கம்பர் கண்ட ராமல தெரியுமா உனக்கு? அதுதான் தெரியாது சாமி. அந்த கம்பர் பேரவை நடத்தினாங்க அங்க பார்சாதி கோயில் பக்கத்துல. புரியுதா? அந்த கம்பர் பேரவையில கம்பர் கண்ட ராமாயணத்தை பத்தி பேசிட்டு வரேன். கம்பர் கண்ட ராமாயணம் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்கிற நீ. அப்புறம் உங்ககிட்ட என்னத்த பேசி பிரயோஜனமே இல்லையாப்பா? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. நீ புரிஞ்சுக்க போதில்ல. நான் என்ன சொன்னா புரிஞ்சுக்க போறது இல்ல. ராமனை பத்தி நீ பேசினேங்கிற என்ன தானி பேசின ராமனை பத்தி? ராமனா? ஆஹா, கம்பர் கண்ட ராமன். அந்த ராமன் எப்படி? தாமரை மணாளன், சத்யஸ்வரூபர், அப்படியே ஆனந்தமா இருக்காரு. ஆனந்த ஸ்வரூபர் அவரு. புரியுதா? அந்த தாமரை மணாளனை பத்தி கம்பர் என்ன சொல்றாரு கேளு. கேட்டா சொல்லுவேன், நான் சும்மா சொல்ல மாட்டேன். காது குளிருமா உனக்கு? அப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. அந்த தாமரை மலன் இருக்காரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வழியில் வந்தவர். அப்பா சொன்னாருன்ட்டு 14 வருஷம் அவர் காட்டுக்கு போயிட்டாரு. ஏதாவது கேட்டாரா? சொன்னாரா? போயிட்டே இருந்தாரு. அப்பேற்பட்ட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை வழியில் நடந்த ஒரு மகான் அந்த ராமன். அந்த ராமன் அவ்வளவு அழகா கம்பர் சொல்றாரு. அது மாத்திரமா? சொல்லட்டுமா? சொல்லு பாய். தாயை எப்படி வணங்குறாரு அவரு? தாய் வந்து தெய்வம். அந்த முதல்வன் மூத்தவன் அவன் வந்து அப்படியே அந்த தாயை வந்து அவ்வளோ மேல மரியாதை வச்சு அன்பு வச்சு பாசம் வச்சிருக்காரு. இது மாத்திரமா? தாயை பத்தி கேட்ட, தந்தையை பத்தி கேட்ட, சகோதரத்துவம் தெரியும் நம்ம அவனுக்கு. 3 பேர் இருக்காங்களா அவங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு பேர் தெரியுமா? கேட்டுக்க, நான் சொல்றேன். பரதன், லக்ஷ்மண், சத்ருகனன். இந்த 3 சகோதரர்களும் எப்படி தெரியுமா? ராமர் வந்தார்னா அந்த கண்கள், காந்த கண்கள், the magnetic force. magnetic forceனா புரியுமா இங்கிலீஷ்ல? புரியாது. magnetic force புரியாது. புரியாது சொல்லு நீ. இங்கிலீஷ்ல புரியாது உனக்கு. தமிழ் தான் புரியும். புரியுதா? தமிழ்ல சொல்லு. காந்த கண்கள். காந்த கண்கள்ல அந்த சகோதரர்கள் 3 பேரும் அப்படியே ஈர்ப்பாராம். எப்படி? அப்படியே இழுத்துட்டு இருப்பாராம். அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்களாம்? நேரம் வந்து ராமர்ட்ட வந்து 3 பேரும் அப்படி நிப்பாங்களாம். அப்படியே சார்? ஆமா, அவ்வளவு பக்தி ராமர் மேல. ஆமா, அப்பேற்பட்ட ராம சகோதரத்துவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க போது கம்பர் இன்னொன்னு சொல்றாரு நடுவுல. நட்பை பத்தி ரொம்ப அழகா சொல்றார். நட்பு இலக்கணம். ராமன் வந்து நட்புக்கு இலக்கணம். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை தகர்த்து அடுத்தவர். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை கட் பண்ணிட்டாரு. அப்படியே கட் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? அப்படியே அந்த குகன் ஆலிங்கம் பண்ணாராம். அந்த குகன் சொல்றாரு, ராமா ராமா ராமா. அப்படியே மேல போயிட்டு இருக்காரு அவரு. அப்பேற்பட்ட நண்பன் அவர், குகனுடைய நண்பன் அப்படி ஆலிங்கனம் பண்ண போது அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவன் ராமன். நட்புக்கு இலக்கணமானவர். அது மட்டுமா? சபரியை உயிர்ப்பித்தவர். சபரி பீடம் கேள்விப்பட்டிருக்கியா? சபரிமலை போவாங்க சாமி. ஐயப்ப மலை. அல்ல சாமி, சபரிமலைக்கு போவாங்க. அல்ல சாமி கூட இருக்காரு. அந்த வாபர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கியா? அவர் நம்ம ஆளு தானே? அப்படியா? அவர் என்ன பண்ணுவாரு? சபரி பீடத்துல போய் அவர் அங்க மோட்சம் கொடுத்தாரு சபரிக்கு. அது தெரியுமா அவனுக்கு? அப்பேற்பட்டவர். அது மாத்திரமா? ஆஹா, அவர் இன்னொன்னு சொல்றார் கம்பர் ராமரை பத்தி. என்ன சொல்றாரு? பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டு பரந்த மார்பு,
அப்படி நெத்தியில ஒரு சந்தனத்தை இட்டுண்டு ஒரு சின்ன புட்டு ஆஹா. அப்படி தெரியற மாதிரி பளிச்சுன்னு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், நட்சத்திரம். புரியுதா? இப்ப புரியுது பாய். அப்படி இருப்பாராம். ராஜ பரம்பரையினால அங்க இருக்கிற அத்தனை ஆபரணங்களையும் மேலே அணிந்து கொண்டு அவர் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா வலிமையான தோல் அவருக்கு, தெரியுமா? அது அப்படி உட்கார்ந்து ஊஞ்சல்ல இந்த கை இப்படி இருக்குமா அவருக்கு, இத அப்படி பிடிச்சிட்டு இருப்பாராம். ஊஞ்சல்ல எப்படி போயிட்டு இருப்பாராம். ஆட்டுறது யாரு? சீதா பிராட்டி அம்மையார். அப்படி பின்னாடி நின்னுண்டு அப்படி ஆடுறாங்களாம். அப்போ சீதா பிராட்டி அம்மையார் என்ன பண்றாங்க, அப்படி மாத்திரம் ஊஞ்சல் அகத்துல மயில் சிறகு தெரியுமா, அதை வச்சு அப்படி மெதுவா விசிறாங்களாம். விசிறும் போது அந்த தென்றல் அப்படி அப்படி வந்துட்டு இருக்கான் அவர் மேல, அப்படி பாயிறது. அது பாயும் போது அவர் அந்த கண்மை இமைய இருக்கு இல்லையா, அத திறக்கிறாராம் திறக்கிறாராம் மூடுறாராம், திறக்கிறாராம் மூடுறாராம். அப்படியே ஆனந்தத்தில் இருக்கும் போது அப்படி ஒரு புன்முறுவல், ஆஹா ஆஹா அப்படியே மயங்கி விழுந்துருவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு புன்முறுவலை கொடுத்துட்டு அப்படி இருக்காரு அவரு. அந்த கம்பீரமான ராமனை பற்றி பேசிவிட்டு வருகிறேன் அந்த பேரவையிலே. அது மட்டுமல்ல, தனுர்வேதம் தெரியுமோ? தனுர்வேதம் தெரியாது. தனுர்வேதத்தை நுட்பமாக கற்றவர், அவ்வளோ அழகமா ஆழ்த்தமா அந்த தனுர்வேதத்தை கற்றுக்கொண்டு அதை அழகாக உபயோகித்தவர் அப்பேற்பட்ட ராமன். அவ்வளவு சொல்றார் ராமன். ஏன்னா கம்பர் இருக்காரு, அவர் வழி தனி வழி, அவர் வேற மாதிரி தான் சொல்லுவார் ராமரை. அவர் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறவரு. புரியுதா? இல்ல இல்ல இங்கேதான் இருக்கோம் நம்ம. புரியுதா? அந்த ராமரை பற்றி அவ்வளவு அழகா கம்பர் வர்ணிக்கிறார். இது மட்டுமல்ல, அவர் மலர்ந்த முகம், எப்போதுமே அமைதியானவர், கம்போஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நான் தமிழ் வாத்தியார் தான், நீ கேக்குற திருப்பி திருப்பி இந்த ஆள் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இங்கிலீஷ, இல்லாட்டா என்ன ஏமாத்திடுவாங்கல்ல. அதுக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கணும். அந்த தமிழ் அவர் சொல்றாரு, கம்போஸ் அமைதியானவர், ஆனந்தமானவர், எப்போதுமே எந்த முடிவெடுக்கும் பொழுதும் யோசித்து செய்பவர். சண்டை ராமர்ல ராவன்ட்ட சண்டை போடும் போது கூட யோசிச்சுதான் சண்டை போட்டிருக்காரு அவரு. இதெல்லாம் இப்ப எனக்கு சொல்றதுக்கு டைம் கிடையாது. என்ன அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம. புரியுதா? நீ சொன்னீங்க பாத்துக்க பாய், ராமர் அழகு ஜானகி அம்மா ஆற்றச்சு சொன்னீங்கல்ல, அந்த அழகு முகம் சுந்தரமா கண்டே நிக்குது பாய். அது அழகு சார் உண்மையாவே. ராமர் புரிஞ்சுதா அவனுக்கு? இப்போ நான் சொன்னதுல அவனுக்கு ராமர் புரிஞ்சுதா? இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. அப்ப ஏற்பட்ட கம்பர் பேரவையில் கம்பரை பற்றி பேசி வந்ததற்காக திருவல்லிக்கேணியில மாமா மாமி நிறைய இருப்பாங்க, தெரியுமா அவனுக்கு? அது தெரியும் சார். அங்க சகோதர சகோதரிகள் மாமா மாமிகள் அத்தனை பேரும் அப்படி நான் பேசின அந்த ராமரை பற்றி அப்படியே சொல்றாங்க. நீ ராமரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பளிப்பை எனக்கு கொடுத்தாங்க. இதான் விஷயம். புரியுதா? சந்தோஷமா இருக்கு பாய். ஏதாவது உனக்கு வேணுமா விஷயம்? இல்ல பாய், புரிஞ்சிருச்சு, நல்லா புரியுது பாய். கொஞ்சம் உட்காருங்க பாய். பாய், எனக்கு ஒரு ரொம்ப குழப்பமா இருக்கு இன்னைக்கு. என்னத்த குழப்பம் பாய்? எனக்கு என்ன குழப்பம் தெரியுமா? குழப்பம்னா குழப்பம் சாதாரண குழப்பம் இல்ல பாய். இந்த குழப்பம் சாதாரண குழப்பம் இல்ல. என்ன குழப்பம் புரியல. ஏன்னா பாய், எனக்கு பாய், அல்லா சாமி போற நீ போயிட்டாங்கன்னா ராமசாமி ராமரை பத்தி பேசிருக்காருங்கிற, இயேசு சாமி போறாரு, இயேசு சாமி போயிட்டு நம்ம பரமசிவனை பத்தி பேசிட்டு வர்றாரு. நம்ம ராமசாமி போறாரு, இயேசுவை பத்தி பேசுறாரு. நம்ம ஐயர் சாமி போறாரு, அவர் என்னடா போயிட்டு அல்லா சாமியை பத்தி பேசுறாரு. இது யுகம் ஏதோ கால யுகம் ஏதோ சொல்லுவாங்களே சாமி. என்ன யுகம் இது? நீ போய் பேசினே இருந்த வேலைக்கு ஆகாது. நான் கொஞ்சம் சொல்றத கேளு. சொல்லு சார், என்ன யுகம் சொல்லு. இது கலியுகம். கலியுகம். இந்த கலியுகத்துல நீ புரியாம போயின்னு இருக்க கதையை இந்த மாதிரி எங்க நடக்குது ஒத்துமை? அது கேளு, சொல்லு. அது முதல்ல புட்டபர்த்தின்னு அனந்தபுர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் இருக்குது. அங்க பிரசாந்தி நிலையத்துல சத்யசாயி பாபான்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம கூட. ஓகே, அவர் அவ்வளோ அழகா
நம்மளுடைய எல்லா தர்மங்களையும் பத்தி நிறைய பேசியிருக்காரு. ஆ. நாங்க எல்லாரும் நீங்க பாத்திருப்பீங்க, யாரு பார்த்தேன்னு சொன்னீங்களா 3-4 பேரை ஆ. எனக்கு முன்னாடி. அவங்க எல்லாம் யாரு? எல்லாம் வேளச்சேரி சமிதியில அங்கத்தினரா இருக்காங்க. அவங்க ரூபத்துல வருவாங்க. அவங்க அப்பப்ப வந்து இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க. அப்படிங்களா? ஆமா. ஆமா 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 சாமி, பேசுறாங்க. அந்த வேளச்சேரி சமிதி வந்து தாண்டீஸ்வரன் நகர் 7th அவென்யூல இருக்கு. அப்படியா? நிறைய நம்ம கிட்ட நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படியா? ஆமா. ஆ. பால விகாஸ் குழந்தைங்க நிறைய பேரை வச்சிருக்காங்க. அவங்க 57 பேர் வச்சிருக்காங்க. பசங்க. ஆமா ஆமா, அது பெரிய குடும்பம் அது. ஆ, ஆ, ஆ. அப்பேற்பட்ட குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர். ஆ. புரியுதா இப்போ? ஆ. அதான் விஷயம். ஆனந்தமா இருக்கு பாய். சமத்துவம், சமதர்மம் சமதர்மம். வண்டிக்காரன் எங்க காணும்பா? வண்டிக்காரன் எங்க போனாரு? வண்டிக்காரன் காணுமா? எங்க போனார் வண்டிக்காரரு? என்ன பண்ணாரு அவர்? மகிமை பண்ணிட்டு போயிட்டார் போல் இருக்கு. ஏதோ யாருப்பா அது வந்து தெரியலையே. நம்ம சுவாமி தான் வந்திருக்காரா? ஆஹா, சத்யசாயி இங்க வந்து நீ ஒலியிலே காமிச்சியா நீ வேளச்சேரியில? ஆஹா, சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஹரே சாய் கிருஷ்ண ஹரே சர்வதர்ம பிரிய சாய் ஹரே अल्लाह ईश्वर साई हरे गुरु नानक येशु बुद्ध हरे जोराष्ट्र महावीर साई हरे सर्वधर्म प्रिय साई हरे बाबा सर्वधर्म प्रिय साई हरे.